ஹாய் லேர்னர்ஸ், வெல்கம் டு சிஎஸ் வித் மஞ்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல இருக்க கர்னா மேப். இன்னைக்கு டுடே ஸ்டார்ட் என்னன்னு பார்க்கலாம். ஐ நெவர் லாஸ் எய்தர் ஐ வின் ஆர் லர்ன் 100%. கண்டிப்பா. பிகாஸ் நம்ம எல்லாருமே எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நம்ம அச்சீவ்மெண்ட்ஸா அடைஞ்சிருக்க மாட்டோம். பட் ஒரு சில மார்க்ஸ்ல நம்ம ஒரு சில வாய்ப்புகளை நம்ம தவற விட்டுருப்போம். அப்போ நம்ம அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணலையே, நமக்கு இந்த வாய்ப்பு நழுவி போயிருச்சு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. ஃபீல் பண்ணினாலும், ஆனா நம்ம ஏதாவது ஒரு புது விஷயத்த கண்டிப்பா அந்த ப்ரிப்பரேஷன் பண்றப்போ கண்டிப்பா நம்ம லேர்ன் பண்ணிருப்போம். கண்டிப்பா இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம எப்பயுமே ஒரு ஒரு டே டு லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னா டெய்லியும் நமக்கு ஒரு புது அனுபவம் நமக்கு லேர்னிங் மூலியமா கண்டிப்பா கிடைக்கும். ஸோ கண்டினியூவா லேர்ன் பண்ணுங்க, கண்டினியூவா எஃபெக்ட் போடுங்க. உங்களுக்கான சக்சஸ் கூடிய விரைவில் வரும். வாங்க டாபிக் உள்ள போகணும். கர்னா மேப். கர்னா மேப்போட இன்வென்டரியான மேர்6 கர்னா 1953ல இன்வென்ட் பண்ணாரு. கே மேப் அப்படின்னு நம்ம ஷார்ட்டா சொல்லுவோம். இது எதுக்கு அப்படின்னா ஒரு கிராஃபிக்கல் டூல் யூஸ்டு ஃபார் சிம்பிளிஃபை பூலியன் எக்ஸ்பிரஷன். பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ்ல எந்தெந்த வகைகள்ல நம்ம சிம்பிளை பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் அதனோட ஈக்குவேஷன்ஸ், தட் மீன்ஸ் ட்ரூத் டேபிள் மூலியமா பண்ணலாம், லாஜிக் சர்க்கியூட்ஸ் மூலியமா அந்த எக்ஸ்பிரஷன் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஆனா சிம்பிளை பண்றப்போ நம்ம என்ன சொல்லுவோம், பூலியன்ஸ் லாஸ் மூலியமா நம்ம சிம்பிளை பண்ணுவோம். அந்த லாஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு, என்னால எல்லா லாஸையும் ஞாபகம் வச்சுக்க முடியல, கிளியரா பண்ண முடியல அப்படிங்கிறப்போ அதுக்கு பதிலா அதை இன்னும் ஈஸியாகிறதுக்காக கொண்டாந்தது தான் கர்மர். ரெப்ரசென்ட் த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் டு ஆப்டைன் தேர் மினிமல் ஃபார்ம். ஓகேங்களா? ரொம்ப மினிமல் ஃபார்ம்ல நம்ம பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம சால்வ் பண்றதுக்காக கொண்டு வந்தது கர்னா மேப். பிகாஸ் லாஸ் நமக்கு டிஃபிகல்ட்டா இருக்கு, எல்லா லாஸும் நம்மளால மெமரைஸ் பண்ண முடியலன்னா கே மேப் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். பர்பஸ், இதனோட மெயின் பர்பஸ் எப்படி அப்படின்னா மினிமைஸ். இதுதான் ரொம்ப முக்கியம். லாஜிக் ஃபங்க்ஷன்ஸை எவ்வளோ நம்ம மினிமைஸ் பண்ண முடியும் அப்படிங்கறது தான் இதனோட மெயின் பர்பஸ். இதனோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு கிரிட் சேஃப்ல தான் இருக்கும். அதாவது எந்த மாதிரினா இதுல வேரியபிள்ஸ் சொல்லுவோம் 2, 3, 4 அல்லது மோர் வேரியபிள்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா கிரிட் ஷேப் சொன்னோமா, ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு பொசிஷன் இருக்கும், ஒவ்வொரு பாயிண்ட் இருக்கும். அதை வச்சு மட்டும்தான் நம்ம கேமப்பை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட், இதனோட மெயின் பர்பஸ் டு ரெடியூஸ் காம்ப்ளெக்ஸ் பூலியன் ஃபங்க்ஷன்ஸ் வித் டயக்ராமேட்டிக் எக்ஸ்பிரஷன், ஐ மீன் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். ஓகேங்களா? The number of cells K-map depends upon number of variables. எஸ், நம்ம இந்த கிரிட் மூலியமா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த கிரிட் எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கணும் அப்படிங்கறத எது மூலியமா நம்ம டிபெண்ட் பண்ணிருக்குன்னா நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் மூலியமா தான் டிபெண்ட் பண்ணிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, கேமப் எப்படி அட்ஜசன்ட் செல்ல எப்படி டிஃபரெண்ட் பண்றாங்கன்னா 2n அதை வச்சு மட்டும்தான் அந்த கிரிட்ல எத்தனை செல்ஸ் வரணும் அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 2 வேரியபிள் கேமப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனோட நம்பர் ஆஃப் செல்ஸ் 4 இருக்கும், 2 4. அதே 3 வேரியபிள் கேமப் எடுத்துட்டா 2 8. 4 வேரியபிள் கேமப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனோட செல்ஸ் பாத்தீங்கன்னா 2 16. ஓகேங்களா? சோ ஒரு கே மேப் எப்படி டிபெண்ட் பண்ணி எதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா அதனோட வேரியபிள்ஸ் பொறுத்து 2 வேரியபிள்ஸா இல்ல 3 வேரியபிள்ஸா இல்ல 4 வேரியபிள்ஸ் சொல்றீங்களா? வேரியபிள்ஸ்னா என்ன அப்படின்னா ஒண்ணும் இல்ல, நம்ம பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ்ல என்ன எழுதுவோம், இப்ப ஏ பி பார் பிளஸ் பி சி பார் அப்படின்னு எழுதுவோம் இல்லைங்களா? சோ இதெல்லாம் தான் வேரியபிள்ஸ். இப்ப ஏங்கிறது ஒரு வேரியபிள், பிங்கிறது ஒரு வேரியபிள், சிங்கிறது ஒரு வேரியபிள். அப்ப இது எத்தனை வேரியபிள்? 3 வேரியபிள் காம்பினேஷன். சோ அப்ப இதுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் செல்ஸ் நமக்கு தேவைப்படுது? 2 is equal to 8 நம்பர். 8 நம்பர் ஆஃப் செல்ஸ் நமக்கு தேவைப்படுது. வாங்க அதை பத்தி டீடைலா பார்ப்போம். ஓகே, கேமேப் முதல்ல டயக்ராம் பண்றது முன்னாடி சில ரூல்ஸ் இருக்கு, எப்படி எல்லாம் குரூப் பண்ணலாம். அதாவது கேமேப் பாத்தீங்க அப்படின்னா ஒரு செல்ஸ் இருக்கு அப்படின்னா இதை நம்பர்ஸ் வச்சு நம்ம ரூல்ஸ் இது பண்ணுவோம், குரூப் பண்ணுவோம். அதுக்கு எந்த மாதிரி குரூப் பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னன்னா குரூப் ஆஃப் சைஸ், அதாவது குரூப்ஸ் மஸ்ட் பி கண்டெயின் 1, 2, 4, 8 இந்த மாதிரி, அதாவது பவர்ஸ் 2ல இருக்கிறத மட்டும் தான் நம்ம குரூப் பண்ண முடியும். ஓகேங்களா? லார்ஜர் குரூப்ஸ் சிமிலர் எக்ஸ்பிரஷன், அதாவது இருக்கிறதுலே பெரிய குரூப்பா நம்ம ஃபார்ம் பண்ணோம்னா இப்ப இருக்கிறதுல 8 குரூப் ஃபார்ம் பண்ண முடியுது அப்படின்னா அந்த 8 நம்ம ஃபார்ம் பண்ணோம்னா நமக்கு ரொம்ப கம்மியான எக்ஸ்பிரஷன்ஸ் மினிமைஸா இருக்கும்.
அட்ஜசன்சி அப்படிங்கிறப்ப என்னன்னா அட்ஜசன்ஸ் ஒன்ஸ் பக்கத்துல இருக்கிறது தான் நம்ம வந்து குரூப் பண்ண முடியும். இங்க ஒன்னு இருக்கு, இங்க ஒன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டையும் குரூப் பண்ணலாம். ஓகேங்களா? அதை விட்டுட்டு ஓகே அடுத்து சொல்றேன். இந்த மாதிரி குரூப் பண்ணலாம். அப்படி இல்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொன்ன மாதிரி இங்க இருக்கிற எல்லா இடத்துலயுமே இருக்கு அப்படின்னா 2 நம்ம குரூப் பண்ணாம இந்த மாதிரி 2 குரூப் பண்ணாம ஹோலா குரூப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப கம்மியா கிடைக்கும். அதாவது மினிமைஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அதை தான் இங்க சொல்றாங்க. லார்ஜஸ்ட் குரூப் சிம்பிளர் எக்ஸ்பிரஷன். அட்ஜசன்ட் ஒன்ஸ் மட்டும் தான் நம்ம குரூப் பண்ண முடியும். பக்கத்துல ஒண்ணு இப்படி பண்ணலாம் அல்லது இப்படி பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம பக்கத்துல இருக்க செல்ஸ் மட்டும்தான் அட்ஜசன்ஸ் மட்டும்தான் குரூப் பண்ண முடியும். அட்ஜசன்ட் இன்க்ளூட் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் ரேப் அரவுண்ட். அதாவது எப்படிலாம் நம்ம ஒரு செல்ஸ் வந்து நம்ம குரூப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இது 4 வேரியபிள் எடுத்துக்கிறேன். இதுல 16 கார்னர் செல்ஸ் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 16 செல்ஸ் இருக்கு. இப்போ நான் 4 வேரியபிள் கேப் எடுத்துக்கிட்டேன்னா எப்படி எழுதலாம்னா ஹரிசாண்டல் இந்த மாதிரியும் நம்ம ஃபார்ம் பண்ணலாம் அல்லது வெர்டிகலா ஃபார்ம் பண்ணலாம். ஓகேங்களா? அப்படி இல்ல அப்படின்னா ரேப் அரவுண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பேப்பரை மடிச்சா எப்படி வரும்? சோ இந்த ரெண்டு சைடுமே புரியுதுங்களா? இந்த கார்னர் இந்த கார்னர் அப்படி இல்லைன்னா இந்த கார்னர் இந்த கார்னர். இதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றப்ப உங்களுக்கு இன்னும் கிளியரா பிடிக்கும். அத புரியும். அந்த மாதிரி அட்ஜசன்ட் செல்ஸை மட்டும்தான் நம்மளால குரூப் பண்ண முடியும். ரெக்டாங்குலர் ஷேப் குரூப் மஸ்ட் ஃபார்ம் த ரெக்டாங்கிள் அல்லது ஸ்கொயர். கண்டிப்பா இதை எப்படி ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா ஒன்னு ரெக்டாங்கிள் ஷேப்ல வரும் இல்ல ஸ்கொயர் ஷேப்ல வரும். நோ டயகனல் குரூப்பிங். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் டயகனல் குரூப் பண்ண முடியாது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஒரு 1 இருக்கு, இங்க ஒரு 1 இருக்குன்னா இது ரெண்டையும் இப்படி டயகனலா பண்ணக்கூடாது. இட்ஸ் ராங். ஓகேங்களா? அப்படி இருக்கு எனக்கு இது மட்டும் தான் இருக்கு அப்படின்னா இந்த ஒன்ன தனியாவும் இந்த ஒன்ன தனியாவும் வேணா குரூப் பண்ணிக்கலாமே தவிர நம்ம இப்படி டயகனலா குரூப் பண்ண கூடாது. இதுதான் கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஓவர்லேப் அலௌடு. ஓவர்லேப் அலௌடு அப்படின்னா என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது 3 வேரியபிள் நான் எடுத்திருக்கேன். 1 செகண்ட் நல்லா போட்டுக்கலாம். 3 வேரியபிள்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா இங்க ஒரு 1 இருக்கு, அதுக்கப்புறம் இங்க ஒரு 1 இருக்கு, அண்ட் தென் இங்க ஒரு 1 இங்க 1 அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி குரூப் பண்ணலாம்னா இப்படி ஒரு குரூப் பண்ணலாம், இப்படி ஒரு குரூப் பண்ணலாம். இது நார்மலா பண்றது. இல்ல நான் வந்து இந்த மாதிரியும் இப்ப இங்க ஒரு 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இத நான் ஓவர்லாப் பண்ணியும் பண்ண முடியும். அதாவது இந்த நாளையும் ஒரு குரூப் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு குரூப் ஆல்ரெடி பண்ண ஒன்ஸ திரும்பவும் நம்ம ரீக்ரூப் பண்ணலாம். அது அலோவ் பண்ணும். ஓவர்லாப் அலோவ்டு. ஈச் ஒன் மஸ்ட் பி இன்க்ளூட் அட்லீஸ்ட் ஒன் குரூப். அதாவது ஒரு ஒன்னாச்சு ஒரு குரூப்ல இருக்கணும். அந்த ஒன்னை திரும்ப வேற ஒரு குரூப்லயும் நம்ம ஓவர்லாப் பண்ண முடியும். வேரியபிள் எலிமினேஷன். வேரியபிள் எலிமினேஷன் அப்படிங்கிறது என்னன்னா வேரியபிள்ஸ் தட் சேஞ்ச் த எலிமினேட்டர், வேரியபிள்ஸ் தட் ரிமைன் கான்ஸ்டன்ட் ஃப்ரம் த சிம்பிள். அதாவது எலிமினேஷன் அப்படிங்கிறப்போ நான் உங்களுக்கு அது 0 1 அதை வச்சு நான் சொல்றேன். அப்ப வந்து உங்களுக்கு இந்த பாயிண்ட் புரியும். பீரியாரிட்டி அப்படின்னு பாக்குறப்போ என்னன்னா லார்ஜ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த லாஸ்ட் சம் பாருங்க. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஒரு 1 இங்க ஒரு 1 இங்க ஒரு 1 இங்க ஒரு 1 இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க குரூப் பண்றப்போ எப்படி குரூப் பண்ணுவீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி குரூப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு குரூப், இது ஒரு குரூப் பண்றீங்க, அதுக்கப்புறம் இது ஒரு குரூப் பண்றீங்க. இது ஓவர்லாப் பண்ணிருக்குங்க. ஓகேங்களா? ஓவர்லாப். இதுதான் ஓவர்லாப்னு சொல்லுவோம். சரி, இப்படி குரூப் பண்ணிருக்கீங்க. ஆனா நம்ம ரூலோட இந்த
ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்படி குரூப் பண்றதோட உங்களுக்கு நிறைய இப்படி குரூப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து நிறைய வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா லார்ஜ் பாசிபிள் குரூப்ஸ். இப்போ இந்த 4ஐயுமே நம்ம குரூப் பண்ண முடியுங்களா? கண்டிப்பா. இந்த 4 மட்டும் குரூப் பண்ணி இதை பண்ணா இப்ப 2 குரூப்ஸ் தான் வருது. ஆனா முன்னாடி நம்ம பண்ணது எல்லோ ஒன்னு, கிரீன் ஒன்னு, அண்ட் தென் இந்த இடத்துல ஒரு கிரீன், மொத்தம் 3 குரூப் வந்துச்சு. ஆனா நம்ம லார்ஜஸ்ட் பாசிபிள் குரூப்ஸ் பண்றப்போ நமக்கு 2 எக்ஸ்பிரஷன், ஐ மீன் 2 குரூப் தான் பண்ண முடியுது. அந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ லார்ஜ் பாசிபிள்ஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு கேமேப்போட எக்ஸ்பிரஷன் வந்து மினிமைஸ் ஆகும். தென் கவர் ரிமைனிங் ஒன்ஸ். எஸ், அதான் சொல்றாங்க. எலிமினேட் வேரியபிள்ஸ். இப்போ எலிமினேட் வேரியபிள்ஸ் அப்படின்னா எப்படின்னா, இப்ப 2 ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 ஸ்கொயர் பேர், அது ஸ்கொயர் 2னா பேர். ஓகேங்களா? பேர் பண்றப்போ ஒரு வேரியபிள் எலிமினேட் ஆகும். ஓகேங்களா? அதே 4 இது ஸ்கொயர் நம்ம வேரியபிள் இது பண்ணோம் அப்படின்னா 2 வேரியபிள் வந்து எலிமினேட் ஆகும். 8 ஸ்கொயரை நம்ம குரூப் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 3 வேரியபிளை எலிமினேட் பண்ணலாம். இது இந்த பாயிண்ட்டும் உங்களுக்கு இந்த பாயிண்ட்டும் வந்து சம் போடுறப்போ உங்களுக்கு புரியும். இப்போ உங்களுக்கு புரியாது. ஓகேங்களா? சம் போடுறப்ப நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் ரூல்ஸ்ல, ஃபர்ஸ்ட் குரூப் சைஸ். எப்படி ஃபர்ஸ்ட் 2 பவர்ஸ்ல வர மாதிரி நம்ம குரூப்ஸ் குரூப் பண்ணணும். லார்ஜர் குரூப் பண்ண நமக்கு எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்ப சிமிலர் ஆகும். அடுத்து அட்ஜசன்சி குரூப் மட்டும்தான் பண்ணணும். அதாவது எப்படின்னா ஒன்று ஹரிசாண்டல், வெர்டிக்கல் அல்லது ட்ராப் அரவுண்ட், இது மூலியமா தான் பண்ணணும். டயகனல் பண்ணக்கூடாது. அதான் ரெக்டாங்கிள் ஷேப் தான் பண்ணணும் அல்லது ஸ்கொயர் ஷேப் பண்ணலாம். அதாவது டயகனல் பண்ணக்கூடாது. இது ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் ஓவர்லேப் அலோடு. ஒரு 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 ஒன்னை நம்ம குரூப் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப அது வேற ஒரு குரூப்லயும் நம்மளால குரூப் பண்ண முடியும். அதுதான் ஓவர்லேப் அலோடு. அடுத்து வேரியபிள் எலிமினேஷன் அண்ட் எலிமினேட்டிங் வேரியபிள்ஸ் வந்து நான் சம்ஸ் போடுறப்போ உங்களுக்கு கிளியரா புரியும். பிரியாரிட்டி பாத்தீங்க அப்படின்னா எது ஃபர்ஸ்ட் லார்ஜ் பாசிபிள் குரூப்ஸோ அதை வந்து நீங்க குரூப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மினிமைஸ் ஆன எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார்மேஷன் கிடைக்கும். சம் பார்க்கலாங்களா? கேமேப் பாத்தீங்க அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா எஸ்ஓபி அண்ட் பிஓஎஸ். எஸ்ஓபியே என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மின் டேர்ம்ஸ். பிஓஎஸ் என்ன சொல்லுவாங்கன்னா மேக்ஸ் டேர்ம்ஸ் சொல்லுவாங்க. நமக்கு சம்ஸ் கொடுக்குறப்ப எஸ்ஓபி பிஓஎஸ் கொடுக்காம மின் டேர்ம்ஸ் மேக்ஸ் டேர்ம்ஸ் அப்படின்னு கொடுத்தாலும் நமக்கு கண்டுபிடிக்க தெரியணும். மின் டேர்ம்ஸ் அப்படின்னா எஸ்ஓபி, மேக்ஸ் டேர்ம்ஸ் அப்படின்னா பிஓஎஸ். எஸ்ஓபியோட சிம்பிள் பாத்தீங்கன்னா சம்மேஷன் ஃபார்ம் அண்ட் பிஓஎஸ் ஓடது பாத்தீங்கன்னா பை சிம்பிள் இருக்கும். இந்த சிம்பிள் மட்டுமே கொடுப்பாங்க. ஏன்னா எஸ்ஓபி பிஓஎஸ் சம்டைம்ஸ் கொடுக்க மாட்டாங்க, சிம்பிள்ஸ் மட்டும் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா மின் டேர்ம்ஸ் மேக்ஸ் டேர்ம்ஸ் சொல்லுவாங்க. இந்த மின் டேர்ம்ஸை வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா ஸ்மால் எம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். மேக்ஸ் டேர்ம்ஸை பாத்தீங்கன்னா கேபிட்டல் எம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதுக்குன்னு தனி ரூல்ஸ் இருக்கு. ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் தனி ரூல்ஸ் இருக்கு. வாங்க பார்ப்போம். ஓகே, அதுக்கு முன்னாடி அந்த எஸ்ஓபி பிஓஎஸ் சம்ஸ்க்கு முன்னாடி அது எப்படி கேமேப்ப நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா செலக்ட் கேமே அக்கார்டிங் த நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ். ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் வச்சுட்டு முதல்ல 2 வேரியபிள் கேமேப்பா இல்ல 3 வேரியபிளா இல்ல 4 வேரியபிளா இல்ல 5 வேரியபிளா அப்படின்னு நம்ம வந்து நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது ஐடென்டிஃபை மின் டேர்ம்ஸ் ஆர் மேக்ஸ் டேர்ம்ஸ். அதாவது மின் டேர்ம்ஸ்னா என்ன சொன்னேன்னா உங்களுக்கு எஸ்ஓபி, மேக்ஸ் டேர்ம்ஸ்னா பிஓஎஸ். இதுல ஃபர்ஸ்ட் எதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, மின் டேர்ம்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா இல்ல மேக்ஸ் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களாங்கிறது செகண்ட் ஸ்டெப். மூணாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா எஸ்ஓபி could once belongs. அதாவது இதோட இது வந்து எப்படி அப்படின்னா எஸ்ஓபியை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் வந்தா ஆஸ் யூஷுவல் இப்ப ஏங்கிற வேரியபிள் இருக்குன்னா 1 வந்தா அது ஏ தான். ஆனா அந்த இடத்துல 0 அப்படின்னா நம்ம ஏ பார் சொல்லுவோம், நெகட்டிவ் ஐ மீன் நெகேஷனா எடுத்துக்குவோம். அதுவே பிஓஎஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஆப்போசிட். 0 வந்தா ஏ அப்படியே இருக்கும், பட் 1 வந்தா ஏ பார்னு வரும். ஓகேங்களா? இது மேக்ஸ் டேர்ம்ஸ்க்கு, இது மின் டேர்ம்ஸ்க்கு. இது ரெண்டு தான் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம், மாறி வரும். நீங்க பிஓஎஸ் வச்சு போட்டீங்க அப்படின்னா இந்த சம் கண்டிப்பா தப்பா வரும். அதாவது எஸ்ஓபியை பொறுத்த வரைக்கும் 1 வந்தா அந்த வேரியபிள் அப்படியே வரும், 0ங்கிறப்போ அதனோட நெகேஷன் எடுத்துக்கணும். அதே பிஓஎஸ் ஜஸ்ட் ஆப்போசிட். 0 வந்தா அந்த வேரியபிள் அப்படியே வரும், 1 வந்தா அப்படின்னா அதனோட நெகேஷன் எடுத்துக்கணும். Make rectangle groups containing total terms in power of 2.
எஸ். நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான். இதுலயும் வந்து ரெக்டாங்கிள் எப்படின்னா பவர் ஆஃப் 2ல நம்ம மேக்ஸிமம் பவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லார்ஜ் பாசிபிள் குரூப்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எலமெண்ட்ஸ் வந்து நம்ம சிமிலர் பண்ணி எக்ஸ்பிரஷன் ஃபார்ம் மினிமைஸா கிடைக்கும். ஓகேங்களா? From the groups made in step 5 find the product. அதாவது ஸ்டெப் 5 ஸ்டெப் 5 வந்து திரும்ப திரும்ப நம்ம குரூப் பண்ணிட்டு மினிமைஸ் பண்ணி அனுப்புறது இது ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து கேமேப் வந்து எத்தனை செல்ஸ் வருங்கிறத கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது எஸ்ஓபி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா இல்ல பிஓஎஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா. மூணாவது ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஓபியா இருந்தா மின் டேர்ம்ஸ் எப்படி எடுத்துக்கணும். 1னா அந்த வேரியபிள் அப்படியே வரணும், 0னா அதனோட நெகேஷன் எடுத்துக்கணும், ஏ பார் அப்படின்னு எடுத்துக்கணும். அதே பிஓஎஸ் அப்படிங்கிறப்ப என்ன வருது அப்படின்னா 0னா அந்த வேரியபிள் அப்படியே வரணும், 1னா அப்படின்னா அதனோட நெகேஷனை நம்ம எடுத்துக்கணும். பிஓஎஸ். அஞ்சாவது பாத்தீங்க அப்படின்னா பவர் ஆஃப் டூஸ் அதை குரூப் பண்ணும். லார்ஜ் பாசிபிள் குரூப்ஸ் நம்ம குரூப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எத்தனை பாசிபிள்ஸ் குரூப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை சிம்பிளை பண்ணுவோம். இந்த கடைசி சிம்பிளை வரைக்கும் நம்ம ஸ்டெப் 5 திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கோம். ஓகேங்களா? வாங்க சம்குள்ள போய் பார்க்கலாம். எஸ்ஓபி. எஸ்ஓபிங்கிறது நான் சொன்ன மாதிரி சம் ஆஃப் ப்ராடக்ட். இன்னொரு நேம் என்ன சொல்லலாம், இது மின் டேர்ம்ஸ். இதனோட சிம்பிள் எப்படி இருக்கும், சம்மேஷன். ஓகேங்களா? அப்புறம் இதுல 1 வந்தா சேம் வேரியபிள் அப்படியே இருக்கும், அதே 0வா இருந்தா வேரியபிளோட நெகேஷன் ஏ பார்னு மாறும். அதுக்கப்புறம் இன்னொரு மெயின் முக்கியமான ஒர்க் என்ன அப்படின்னா சம் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். சம் ஆஃப் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். சம் ஆஃப் ப்ராடக்ட் அப்படிங்கிறப்ப என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதனோட எக்ஸ்பிரஷன் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இது சம் ஆஃப் ப்ராடக்ட். இது ரெண்டோட ப்ராடக்ட் சென்டர்ல சம் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ரெண்டு வேரியபிளை நம்ம ப்ராடக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு வேரியபிளை நம்ம வந்து எழுதுற மாதிரி. இதுதான் வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட். சம் ஆஃப் ப்ராடக்ட். ஓகேங்களா? அதுதான் எஸ்ஓபி. இந்த ஃபார்மேட்ல தான் நம்ம கண்டுபிடிக்கிற எல்லா ஈக்குவேஷன்ஸும் எழுதுவோம். இது சம் பார்க்கப்ப நான் உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்றேன். முதல்ல டூ வேரியபிள் கேமப்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க, எஸ்ஓபி சிம்பிளிஃபை ரைட் பூலியன் எக்ஸ்பிரஷன் அண்ட் காம்பினேஷன். அதான் சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, ப்ராடக்ட்னா என்ன சொன்னேன், மல்டிபிளிகேஷன். அப்ப அண்ட் ப்ராடக்ட். ஓகேங்களா? அண்ட் காம்பினேஷன். இங்க வந்து ஆர். இது காம்பினேஷன் மிஸ்டேக்கா இருக்கு. இது வந்து ஆர் ஓஆர். ஓகேங்களா? சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து அண்ட் டு கம்பைன் இன்புட்ஸ் அண்ட் ஆர் கம்பைன் டு த ரிசல்ட். ஓகேங்களா? அண்டும் ஆரும் சேர்ந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஏ பி பார் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பிளஸ் ஏ பார் பி இப்படி கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இதுல இந்த டாட் வந்து அண்ட் ப்ராடக்ட், அண்ட் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். இந்த பிளஸ் வந்து என்ன சொன்னோம், ஆர்ன்னு சொல்லுவோமா, அதான் சொல்றாங்க சம் ஆஃப் அண்ட் ப்ராடக்ட். ஓகேங்களா? சம், இது சம் ஆஃப் ப்ராடக்ட். இதுதான் வந்து சம் ஆஃப் ப்ராடக்டோட ஈக்குவேஷன்ஸ் ஃபார்மேஷன். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த டூ வேரியபிள் கேமஸ் என்ன எப்படி பண்ணலாம் அப்படின்னா டூ வேரியபிள் கேமஸ் அப்படிங்கிறப்போ 2^2 சொல்லுவோங்களா. அப்ப எத்தனை செல்ஸ் வரும் நமக்கு, 4. கரெக்டுங்களா? 1 2 3 4 செல்ஸ் வந்துருச்சு. இந்த 4 செல்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொன்னு, இது டைரக்டா நம்ம இது சொன்னா புரியாது. இந்த இடத்துல வாங்க, உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒன் செகண்ட். ஓகே, இதுதான் டூ வேரியபிள் கேமேக்ஸ். டூ வேரியபிள் அப்படிங்கிறப்போ என்னன்னா 2^2 ஈக்குவல் டு 4. இப்போ 1 2 3 4 செல்ஸ் இருக்குங்களா. இந்த மாதிரி தான் ஃபார்ம் பண்ணுவோம் டூ வேரியபிள் கேமேப்ஸ். இதுல அடுத்தது
இதுல என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் செல் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வந்து M0ன்னு சொல்லுவாங்க. M ஏன் ஸ்மால் எம் போட்டிருக்கோம்னா இது மின் டேர்ம். கண்டிப்பா SOPங்கிறப்போ மின் டேர்ம் சொல்லுவோம். ஸோ அதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா மின் டேர்ம்ங்கிறப்போ ஸ்மால் எம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இந்த 0 அப்படிங்கிறது என்னன்னா இது ஜீரோஸ் பொசிஷன். அண்ட் தென் இது வந்து 1. ஓகேங்களா, M1, இது M2, இது M3. 3 டிஜிட், இது பேர் ஒவ்வொரு டிஜிட்டோட இது நம்ம 0, 1, 2, 3 அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு வேல்யூ கொடுத்துருக்கோம். அடுத்தது மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது 2 வேரியபிள்ஸ். இப்ப இங்க எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கு, y z 2. சோ 2 வேரியபிள்ஸ்னால 2 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த கார்னர் வந்து yக்கும் இந்த கார்னர் வந்து zக்கும் இருக்கும். இதுக்கு வந்து என்னன்னா ஒன்னு 0வா இருக்கணும் இல்லாட்டி 1ஆ இருக்கணும். இந்த இடத்துலயும் 0வா இருக்கணும் இல்லாட்டி 1ஆ இருக்கணும். இதுதான் இதனோட ஃபார்மேட். இதை எப்படி எழுதலாம், அதாவது எக்ஸ்பிரஷன் ஃபார்ம்ல எப்படி எழுதலாம் அப்படின்னா நம்ம 0 வந்தா என்ன சொன்னோம், அதை எப்படி எழுதுவோம், z பார். ஓகேங்களா, 1ஆ இருந்தா என்ன எழுதுவோம், z. சேம் அதே மாதிரி இங்க வந்து 0வா இருக்கப்போ என்ன வரும், y பார். இங்க எத்தனை என்ன வரும், y. அப்போ இந்த செல்லோட ஃபார்மேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா y, ஒரு நிமிஷம், இந்த செல்லோட ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னா y பார் z பார் இதனோட காம்பினேஷன். இந்த செல்லோட வேல்யூ எப்படி இருக்கும்னா இந்த y பார், ஏன்னா ஒரே ரோ தானே. சோ y பார் இந்த செல் அப்ப z. இந்த இது ஒரு காம்பினேஷன் எப்படி இருக்குன்னா y மேல இருக்குது z பார். நெக்ஸ்ட் இதனோடது வந்து என்ன, இங்க y z. புரியுதுங்களா? இந்த M0வை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா M0வை 0 0, அதாவது 0வோட ஃபர்ஸ்ட் ட்ரூத் டேபிள்ல 0 சொல்லுவோம் இல்லையா, அது M1 அப்படின்னா 0 1 1ஓட வேல்யூ. M2 அப்படின்னா என்னன்னா M2 அப்படின்னா என்னன்னா 1 0. ஓகேங்களா, ரெண்டோட வேல்யூ. M3 அப்படின்னா 1 1 சொல்லுவோம், ஈக்குவல் டு 3ஓட வேல்யூ. இந்த மாதிரி வரும். இதை நம்ம இப்போதைக்கு இது 2 மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம், 0 1 0 1. ஏன்னா 2 வேரியபிள்ங்கிறது, இதெல்லாம் 3 வேரியபிள், அப்புறம் M4 M5 அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். அது 4 வேரியபிள் 5 வேரியபிளுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இது கிளியரா? இப்ப ப்ரீவியஸ் ஸ்லைட் போலாம், அதுல உங்களுக்கு புரியும். இங்க பாருங்க, இதுல என்ன சொல்லியிருக்காங்க, AB அப்படிங்கிறது 2 வேரியபிள். இதனோட ஃபர்ஸ்ட் பொசிஷன் என்ன சொல்லியிருக்கோம், இந்த செல்லோட வேல்யூ M0, இது M1 M2 M3, சாரி கரெக்ட், 4 செல்ஸ் இருக்கு. 4 செல்லுக்கும் வந்து M0 M1 M2 M3ன்னு சொல்லியாச்சு. இது வந்து 0 பொசிஷன் இன் 1, இது 0 இது 1. ஒன்னு 2 வேரியபிள்ஸ்னா என்னென்ன இருக்கும், என்ன 0 இருக்கும் இல்லாட்டி 1 இருக்கும். கரெக்டுங்களா, அதுதான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. அடுத்தது இப்ப 0ங்கிறப்போ இங்க என்ன வருது, A பார். 1ங்கிறப்போ A, இங்க 0ங்கிறப்போ B பார், இங்க 1ங்கிறப்போ B. அப்ப இது ரெண்டோட காம்பினேஷன் தான் இந்த செல்லு. சோ அது ரெண்டையும் காம்பினேட் பண்ணி எழுதிருக்காங்க, A பார் டாட் B பார். ஏன்னா சம் ஆஃப் ப்ராடக்ட்ங்கிறப்போ இங்க ப்ராடக்ட்ல தான் வரும். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதுறப்போ சம் பண்ணி எழுதுவோம். ஓகேங்களா, அடுத்தது இது பாத்தீங்கன்னா A பார், இந்த B இந்த செல்லோடது, இந்த செல்லோட A, இந்த செல்லோடதுக்கு வந்து என்ன B பார். இங்க பாத்தீங்கன்னா A B. ஓகேங்களா, வாங்க சம்ஸ் போய் பார்க்கலாம், எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், அது ரொம்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் இங்க எத்தனை வேரியபிள்ஸ் கொடுத்திருக்காங்க, சிம்பிளிஃபை 0 2 1 3. இப்படி கொடுத்தா நான் எப்படி போடுறது, இத்தனை நாள் நீங்க வேரியபிள்ஸ் தானே சொன்னீங்க, இப்படி கொடுத்தா எப்படி போடுறது அப்படின்னா இது ஒண்ணும் இல்ல. இப்போ நான் 2 வேரியபிளுக்கு எத்தனை செல்ஸ் சொன்னேன் உங்களுக்கு, 2 வேரியபிளுக்கு 2 per 2 4 செல்ஸ் சொன்னேன் இல்லைங்களா. அப்ப 4 செல்ஸ்னா என்னென்ன வேல்யூஸ் வரும், 0 1 2 3. கண்டிப்பா இது 4 தான். சோ இதுக்குள்ள மட்டும்தான் இந்த வேல்யூஸ் இருக்கு அப்படின்னா இது என்னன்னா நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம் 2 வேரியபிள் K மேப். சரிங்களா, அப்போ சொன்ன மாதிரி இதுல என்னென்ன இருக்கு, 0 இருக்கு 2 இருக்கு 3 இருக்கு. 3க்கு மேல போகல. ஓகேங்களா, போகக்கூடாது. 3க்கு மேல போனா அது 3 வேரியபிள்ல வந்துரும். சோ 3க்கு உள்ள மட்டும் நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா அது 2 வேரியபிள். சரி, ஓகே, இதுக்கான சம் போடலாங்களா. இந்த பாக்ஸ் உங்களுக்கு தெரியுதா, இது வந்து M0 பொசிஷன், M1
M2 M3 இதுல எப்படி நான் கண்டுபிடிக்கிறது M1 M0னா இங்க 0 2 1 அதே தான் இங்கேயும் இல்லாட்டி இந்த இடத்துல என்ன சொல்லலாம் அப்படின்னா இதை 0 சொல்லலாம் சிம்பிளா 1 சொல்லலாம் இது 2 சொல்லலாம் இது 3 சொல்லலாம் இப்படியும் சொல்லலாம் இந்த மாதிரி சொல்லலாம் அதுக்கப்புறம் முக்கியமானது ஒண்ணு பார்க்கணும் இங்க சம்மேஷன் இருக்கா பை இருக்கான்னு சம்மேஷன் தான் இது SOP ஃபார்மேட் பை சிம்பிள் வந்திருந்ததுன்னா அது POS ஃபார்மேட் ஓகேங்களா இங்க சம்மேஷன் தான் இருக்கு நம்ம இப்ப SOP மட்டும் தான் பாக்குறோம் ஓகே இப்போ எந்தெந்த இடத்துல நமக்கு 0 2 3 அப்படின்னு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க அப்போ என்ன பண்ணணும்னா அந்தந்த இடத்துல வந்து நம்ம 1 போடணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு 0 0 எது ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் செல் இதுல 1 போட்டுறணும் நெக்ஸ்ட் 2 2க்கு இடத்துல என்ன இருக்கும் அங்க ஒரு 1 போடணும் 3 அதாவது இங்க எந்த நம்பர் சம்ஸ்ல எந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அங்க மட்டும்தான் நீங்க 1 போடணும் மீதி இருக்கிறது எது கொடுக்கல அப்படின்னா அதை எம்டியா விட்டுருங்க அதை நம்ம ஃபில் பண்ணுங்கிற அவசியம் இல்லை நம்ம இந்த நம்பர் ஆஃப் இந்த ஒன்ஸை வச்சு மட்டுமே நம்ம சிம்பிளை பண்ணா நமக்கு அதுதான் கேமேப் சிம்பிளிபிகேஷன் நமக்கு கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும்தான் 1 வரணும் மித்ததை எம்டியா விட்டுருங்க அதை நம்ம குரூப் பண்ணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது இதை எப்படி குரூப் பண்ணலாம் அப்படின்னா இதை எப்படி குரூப் பண்ணலாம் இந்த 2 1 குரூப் பண்ணலாங்களா எஸ் ஏன்னா இதுல 2 வேரியபிள்ங்கிறப்போ மோஸ்ட்லி வந்து நமக்கு 2 1s தான் வரும் அப்படி இல்லைன்னா 4ம் குரூப் பண்ற மாதிரி இருக்கும் அப்படி பண்ணுனா என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது 2 குரூப் பண்ணியாச்சு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த 2ஐயும் குரூப் பண்ணியாச்சு சரி இப்ப குரூப் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் என்ன எழுதலாம் இதனோட எக்ஸ்பிரஷன்ஸ் எழுதணும் இல்லைங்களா அப்போ இதனோட எக்ஸ்பிரஷன்ஸ் எழுதலாங்களா இந்த காலத்துல இதுல எக்ஸ்பிரஷன் எழுதுறதுக்கு முன்னாடி குரூப் பண்ணிருக்கோம் இல்லைங்களா அந்த குரூப்ல டிஃப்ரெண்டா வந்துச்சு அப்படின்னா அதை ஒமிட் பண்ணிடணும் காமனா இருக்க வேரியபிள மட்டும்தான் எழுதணும் இந்த 2 குரூப்புக்கும் எது காமனா இருக்கு 1 தான் காமனா இருக்கு 1னா இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம் A இது A பார் இது B பார் இது B ஆனா இது 2 செல்லுங்கிறப்போ இங்கே காமன் இது பண்ணிருக்கப்போ இது 2 டிஃப்ரெண்டா இருக்கு இங்க B பார் இருக்கு இங்க B இருக்கு சோ அதை நம்ம விட்டுறணும் அதை எழுதக்கூடாது ரெண்டுலயுமே காமனா இருக்கிற செல்ஸ் மட்டும் ஐ மீன் காமனா இருக்கிற வேரியபிள்ஸ் மட்டும் எழுதினா போதும் சோ இது ரெண்டுமே ஒரே ரோல ஃபார்ம் ஆயிருக்கனால நமக்கு காமன் வேரியபிள் வந்து என்ன A ஓகேங்களா அதே மாதிரி இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறத பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா ஏ வந்து டிஃப்ரெண்ட் ஆயிருச்சு இங்க ஏ பார் இருக்கு இங்க ஏ இருக்கு சோ அது வராது அது கேன்சல் ஆயிரும் இது ரெண்டுக்கும் காமனா இருக்கிற வேரியபிள் பாத்தீங்க அப்படின்னா பி பார் சோ இதனோட வேல்யூ பி பார் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி நம்ம எழுதணும் அப்படின்னா அதுதான் நம்ம ஆன்சர் ஏ பிளஸ் பி பார் இதுதான் இதனோட சிம்பிளிபிகேஷன் மெத்தட் புரியுதுங்களா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்க நம்பர்ஸ்ல எந்தெந்த இடத்துல வருதோ அதோட இடத்துல வந்து நம்ம வந்து ஒன்ஸை பிளேஸ் பண்ணிடணும் பிளேஸ் பண்ணிட்டு எம்டியா இருக்கிறத விட்டுறலாம் நமக்கு தேவையில்லை பிளேஸ் பண்ணிட்டு எது லார்ஜஸ்ட் குரூப்பா பாசிபிளா நம்ம பிளேஸ் பண்ண முடியுமோ அதை வந்து ஃபர்ஸ்ட் குரூப் பண்ணிக்கணும் அப்படி குரூப் பண்ணிட்டு அந்த குரூப்ல எது வந்து காமன் வேரியபிள்ஸ் இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதணும் டிஃப்ரெண்டா இருக்கிறத விட்டுறணும் எலிமினேட் பண்ணிடணும் அதே மாதிரி 2 குரூப்லயும் இந்த ப்ளூல வந்து ஏதா காமனா இருக்கு சோ அதை எழுதிட்டோம் இந்த குரூப்ல பி பார் காமனா இருக்கு சோ அதனால அதை எழுதிட்டோம் இது ஒவ்வொரு குரூப்போட எக்ஸ்பிரஷனும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்டா ஆர் போட்டு எல்லா எக்ஸ்பிரஷனையும் நம்ம ஜாயின் பண்ணி எழுதணும்னா அதுதான் SOP ஃபார்ம் இது 2 வேரியபிள் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தா ஈஸியா புரியும் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா ஓகே இப்போ இங்க வந்து எத்தனை கொடுத்துருக்காங்க 0 1 3 கொடுத்துருக்காங்க 0 1 3ங்கிறப்போ நம்ம 2 வேரியபிள் தானே சொன்னோம் 2 வேரியபிள்ல எத்தனை இருக்கும் 4 இருக்கும் 4 செல்ஸ் இருக்கும் அதை எப்படி பண்ணுவாங்க ரெப்ரசன்ட் 0 1 2 and 3 இப்படி இருக்கும் கரெக்டுங்களா அப்ப 3க்குள்ள இருக்கும் இங்கேயும் 3க்குள்ள தான் வேல்யூ இருக்கு அப்ப இது என்னது 2 வேரியபிள் சம் தான் இதனோட இது எப்படி சொல்லலாம் இந்த M0ன்னு சொல்றதுக்கு முன்னாடி 0 சொல்லிடலாம் இங்க 1 2 and 3 ஓகேங்களா அப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க 0 கொடுத்துருக்காங்களா ஆஸ் யூஷுவல் நம்ம XY நீங்க இங்க வந்து வேரியபிள்ஸ் மாறி இருக்கு ஸோ அதனால XY போட்டுரும் இங்க 0 1 இங்க 0 1 ஓகேங்களா இப்போ
என்ன கொடுத்துருக்காங்க? 0 கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அடுத்தது 3 எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஓகே. இது எப்படி குரூப் பண்றது? இத 2யும் ஒரு குரூப் பண்ணிக்கலாங்களா? கண்டிப்பா. இது 2யும் குரூப் பண்ணிக்கலாம். அடுத்தது இத 2யும் குரூப் பண்ணிக்கலாம். கரெக்ட்டுங்களா? ஏன்னா டயகனலா பண்ணக்கூடாது. இது 2 மட்டும் தான் குரூப் பண்ணலாம். இந்த 1 இத குரூப் பண்ணப்போ இதுக்கோட எக்ஸ்பிரஷன் என்ன வரும்? இதுல எது காமனா இருக்கு? இந்த வெர்டிகலா தான் காமனா இருக்கு. அப்ப இந்த இடத்துல 1னா என்ன சொல்லுவோம்? y சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? இது 0னா y பார். இது வந்து x பார். இது x. சோ இங்க வந்து x பாத்தீங்கன்னா 2 செல்லுலயும் x கம்பேர் பண்ணீங்கன்னா x பார் x வருது. சோ இதை எலிமினேட் பண்ணிடலாம். 2க்கும் காமனா இருக்கிறது வந்து என்னன்னா y. ஓகே. அதே மாதிரி ரெட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரெட் எக்ஸ்பிரஷன் பாத்தீங்க அப்படின்னா y பார் இங்க y இருக்கு. சோ டிஃபரெண்டா இருக்கு. அதை கேன்சல் எலிமினேட் பண்ணிடலாம். 2க்கும் காமனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா x பார். சோ இது எப்படி ரெண்டுமே ஜாயின் பண்ணி எழுதுறது? x பார் பிளஸ் y. அவ்வளவுதான். இதுதான் ஈக்குவேஷன். இதுதான் எஸ்ஓபியோட ஈக்குவேஷன். ஓகேங்களா? உங்களுக்கு இது வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கேமேப் மாதிரி சிம்பிளான ஈஸியான ஒரு சம்ஸ் கிடையாது. ஆனா கேமேப் இல்லாத பேப்பர் கிடையாது. அதனால ஃபர்ஸ்ட் இதை நீங்க ஒரு 2-3 டைம்ஸ் நீங்க போட்டு போட்டு பாத்தீங்கன்னா தான் புரியும். போட்டு பாருங்க. உங்களுக்கு அப்படி புரியலன்னா திரும்ப ரிவைண்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோஸை பார்த்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது வந்து டூ வேரியபிள்ஸ்ல இன்கேஸ் நான் வந்து 2 வேரியபிள்ஸ்ல கொடுக்குறப்போ எனக்கு வந்து 4 காலம்ஸ் ஃபில் ஆயிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 0ங்களா, இது 1 இது 2 இது 3. ஓகேங்களா? இங்க வேரியபிள்ஸ் a கொடுத்துருக்கேன், b கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது 0 பொசிஷன், இது 1, இங்க 0 இங்க 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்ப நான் சம் கொடுத்தது வந்து என்னன்னா 0 1 2 3 இந்த மாதிரி. ஓகேங்களா? இந்த சம்முக்கு என்ன எக்ஸ்பிரஷன் அப்படின்னு நான் கேட்கிறேன். இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். 0ங்கிற இடத்துல என்ன பண்ணணும்? 1 போடணும். அடுத்தது 1 இருக்கு போட்டாச்சு, 2 இருக்கு போட்டாச்சு, 3 இருக்கு போட்டாச்சு. இத தனித்தனியா பண்ணக்கூடாது. ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் லார்ஜ் பாசிபிள் வேல்யூஸை குரூப் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? அப்போ லார்ஜ் பாசிபிள் வேல்யூஸை குரூப் பண்ணீங்க அப்படின்னா 4ஐயும் குரூப் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லா காலம்ஸும் இப்ப 3ஆ இருந்தாலும் 4ஆ இருந்தாலும் எதா இருந்தாலும் சரி எல்லா காலம்ஸும் நம்ம குரூப் பண்ற மாதிரி இருந்தா இந்த ஆன்சர் கண்ண மூடி போடுங்க 1. ஓகேங்களா? இதனோட ஆன்சர் 1 தான். எல்லா ஃபார்மையும் குரூப் பண்றோம் அப்படின்னா அது 1 மட்டும்தான். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது 3 வேரியபிள் கே மேப்ஸ். அதுக்கு முன்னாடி இந்த சம்ஸ் பார்த்து இந்த இது போயிடலாம். 3 வேரியபிள் பாத்தீங்க அப்படின்னா எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கு? அங்க 2 வேரியபிள்ஸ் இருந்துச்சா? இங்க எக்ஸ் ஒய் இசட் மொத்தம் 3 வேரியபிள்ஸ் இருக்கு. அப்ப 3 வேரியபிள்ஸ்னா எத்தனை செல்ஸ் வரணும்? 2 பவர் 3. ஓகேங்களா? 2 பவர் 3 8 செல்ஸ். 1 சொல்லலாமா? 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா நம்ம செல்ஸ் மட்டும் எத்தனை இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 செல்ஸ் இருக்கு. நம்ம ஸ்டார்ட் பண்றது எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்? 0 1 2 சாரி இந்த இடத்துல கொஞ்சம் மாறும். ஏன் மாறும் அப்படின்னா 2 இங்க வரும், இங்க 3 வரும். ஓகேங்களா? அடுத்தது 4 5 6 இங்க 7 இங்க. இது வந்து கேமேப் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? நம்பர் சிஸ்டத்துல அந்த வெயிட்டட் அன்வெயிட்டட் நம்ம பாக்குறப்போ கிரே கோட் வந்து அப்ளிகேஷன்ல நம்ம பார்த்தது வந்து கேமேப்ல பார்த்தோம் தெரியுங்களா? கேமேப் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு. ஏன்னா கேமேப்பை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பிட்டு மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். இது கிரே கோட் மெத்தட் மாதிரி. இதுல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அட்ஜசன்ட் பிட்டு ஒரு பிட்டு தான் சேஞ்ச் ஆகணும். ஓகேங்களா? இது ஒரு ரூல். அப்போ இங்க 0 0 இருக்குங்களா? இங்க பாத்தீங்கன்னா இங்க 1. அதாவது ஃபர்ஸ்ட் பிட் அப்படியே இருக்கு, 0 அப்படியே இருக்கு, இங்க 1. ஆனா உங்களுக்கு 2க்கு போறப்ப பாத்தீங்கன்னா 2 பிட்டுமே சேஞ்ச் ஆகும். கரெக்ட்டுங்களா? இங்க 0 1 ஆகும், 1 வந்து 0 ஆகும். அப்படி ஆகக்கூடாது. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தேர்ட் பிட்டை வந்து இங்க கொண்டாந்து போட்டுறோம். அப்ப வந்து என்ன வரும்? இங்க வந்து இந்த 1 அப்படியே இருக்கு, ஃபர்ஸ்ட் 1 மட்டும் 0 வந்து 1 மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் இதே பாக்குறப்போ அந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் அப்படியே இருக்கு, ரெண்டாவது இருக்கிறது வந்து 0 இருக்கு. சோ அப்படி பார்த்தா உங்களுக்கு ஒரே ஒரு டிஜிட் மட்டும் சேஞ்ச் ஆகும். இது ரூல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை மாத்தி போட்டீங்கன்னா ஆன்சர் வராது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 0 0, அடுத்தது 0 1, அடுத்தது 1 1, அடுத்தது 1 0. ஓகேங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா 0னா என்ன? இது ரெண்டு வேரியபிள் இருக்கு, அப்ப 0 0. இது ஒய்க்கு, இது இசட்க்கு. அப்போ
இதே மாதிரி 1ன்னா 0 1னா 1, அதே மாதிரி 3னா 1 1ங்கிறப்போ அதான் 4 2 4 1 மாடல் அப்படி இருக்கும் இல்லைங்களா, அதுல பாத்தீங்கன்னா 2 1 3. ஓகேங்களா. அடுத்தது M2னா 1 0. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஒரே ஒரு வேரியபிள்னா 0 1 மட்டும் தான் இருக்கணும். ஓகேங்களா. அப்போ இதுல இது ஃபர்ஸ்ட், இது வந்து நமக்கு ஆஸ் யூஷுவல் தெரியும், போன செகண்ட் 2 வேரியபிள்ல போட்ட மாதிரி தான். எக்ஸ் 0னா எக்ஸ் பார், 1னா எக்ஸ். அது இங்க எப்படி வரும், இது இது ஃபர்ஸ்ட் ஒன் ஒய்க்கானது, ரெண்டாவது வந்து இசட்கானது. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன இருக்கு, 0 இருக்கு. அப்போ ஒய் பார் இசட் பார். இந்த ஃபார்மேட் எப்படி வரும், ஒய்க்கு மட்டும்தான் 0 இருக்கு. ஸோ ஒய் பார், இசட்க்கு 1 இருக்கனால இசட் அப்படியே வரும். இந்த இடத்துல ரெண்டுக்குமே 1 இருக்கு. அப்போ ஒய் இசட். இந்த இடத்துல ஒய்க்கு 1 இருக்கு, இசட் பாத்தீங்கன்னா 0 இருக்கு. அப்ப இசட் பார். இதனோட காம்பினேஷன் இதுதான். வாங்க ப்ரீவியஸ் ஸ்லைடு பார்க்கலாம். பாத்தீங்களா, இதுல எத்தனை வேரியபிள், 3 வேரியபிள்ஸ், ஏ பி சி 3 வேரியபிள்ஸ் இருக்கு. இதனோட செல்ஸோட நம்பர் பாத்தீங்கன்னா 0 1 2 3 4 5 6 7. பிகாஸ் ஒரே ஒரு பிட்டு மட்டும்தான் அட்ஜசன்ட் பிட்டு சேஞ்ச் ஆகணும். ரூல்ஸ் ஃபார் கிரே கோடு மாதிரி. ஸோ 0 0 0 1 1 1 1 0. இங்க 0 1. அது 0ங்கிறப்போ பி பார் சி பார் வரும். இங்க 0க்கு பி பார் சி, இதுக்கு வந்து பிசி, இதுக்கு வந்து பிசி பார். இது ஆஸ் யூஷுவல் ஏ பார் ஏ. ஓகேங்களா. அப்போ இந்த செல்லோட காம்பினேஷன் வந்து நமக்கு என்ன வரும், ஏ பார் அப்படியே வரும். ஸோ அந்த பி பார் சி பார். அடுத்தது ஏ பார் அப்படியே வரும், இந்த பி பார் சி. அடுத்தது ஏ பார் அப்படியே வரும், அடுத்தது இந்த பிசி. அடுத்தது பாத்தீங்கன்னா ஏ பார் அப்படியே வருது, இது பிசி பார். அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க ஏ ஏ பி பார் சி பார், இது வந்து ஏ பி பார் சி அண்ட் தென் ஏபிசி. அடுத்தது ஏபிசி பார். ஓகேங்களா. இதுல இன்னொரு சின்ன நோட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 பிளாக்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, மேக்ஸிமம் பிளாக்ஸ் இது 8 இருக்குங்களா. இந்த 8 பிளாக்குமே நம்ம குரூப் பண்ணா அதனோட வேல்யூ வந்து 1, வேல்யூ 1. ஓகேங்களா, நாட் வேரியபிள். வேல்யூவே 1 தான். நெக்ஸ்ட் 4 பிளாக்ஸ், 4 பிளாக் மட்டும் நான் குரூப் பண்ணேன் அப்படின்னா, நான் 4 பிளாக் மட்டும் குரூப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு வேரியபிள் டேர்ம் கிடைக்கும். இல்ல நான் வந்து 2 பிளாக்ஸ் மட்டும் நான் குரூப் பண்ணேன் அப்படின்னா 2 வேரியபிள் டேர்ம்ஸ் கிடைக்கும். நான் ஒரே ஒரு பிளாக் தான் குரூப் பண்றேன் அப்படின்னா எனக்கு 3 வேரியபிள் டேர்ம்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா. வாங்க சம்ஸ் போய் பார்க்கலாம். ஓகே, இங்க எத்தனை கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல ஏபிசி கொடுத்துருக்காங்க. அப்ப ஏபிசினா 3 வேரியபிள். அப்ப 2 பவர் 3 8 செல்ஸ் இருக்கும். அதே மாதிரி இங்க வந்து சம்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இது எஸ்ஓபி மாடல். ஓகே, எஸ்ஓபி மாடல்ல 8 இது போட்டாச்சு. 0 1 2 இந்த பக்கம் 3 இங்க. ஓகேங்களா. 4 5 6 இங்க 7 இங்க. ஓகே, இது மேல 0 0 போட்டாச்சு. 0 1 1 1 1 0 0 1. இல்லாட்டி நமக்கு புரியுற மாதிரி எழுதணும்னா ஏ பார் ஏ, இது வந்து பிங்களா. சோ பி பார் சி பார், பி பார் சி, இது பி சி, இது பி சி பார். ஓகேங்களா. அடுத்தது இங்க என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 1 3 6 7 கொடுத்துருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்னது 1 1 எங்க இருக்கு, இங்க இருக்கு. 1 3 பக்கத்துல இருக்கு, அண்ட் தென் 6, நெக்ஸ்ட் 7. ஓகேங்களா, பண்ணியாச்சு. இது இப்ப நெக்ஸ்ட் கொடுத்துருக்க நம்பர்ஸ்ல 1 போட்டாச்சு. மீதி எம்டியா இருக்கிறத நம்ம அப்படியே விட்டுறலாம். அடுத்தது இது எப்படி குரூப் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் எப்படி குரூப் பண்ணலாம், இது ரெண்டையும் குரூப் பண்ணலாங்களா. எஸ். நெக்ஸ்ட் இது ரெண்டையும் குரூப் பண்ணலாங்களா. யா, குரூப் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு குரூப்பும் பண்ணலாம், இப்படியும் குரூப் பண்ணலாம். நீங்க இந்த ஒன்னையும் குரூப் பண்ணலாம். பட் இது அன்னெசரி. பிகாஸ் இதை மட்டும் குரூப் பண்ணீங்கன்னா இந்த ஒண்ணு தனியா இருக்கும். அதனால வந்து நம்ம இந்த ஓவர்லேப் பண்ணணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. நம்ம ஓவர்லேப் பண்ணாமே இதுக்கு சம்ஸ் எழுதிடலாம். புரியுதுங்களா. ஏன்னா இதை பண்ணினாலும் நமக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இதுவும் ஆல்ரெடி ஒரு குரூப்ல இருக்கு, இந்த ஒன்னும் ஆல்ரெடி ஒரு குரூப்ல இருக்கு. எக்ஸ்ட்ராவா நம்ம குரூப் பண்ணுங்கிறது கிடையாது. அதை எரேஸ் பண்ணிடலாங்களா. ஓகே, எரேஸ் பண்ணியாச்சு. ஓகே, என்ன வரும், 1 அடுத்து 3 6 7. ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் குரூப் பண்ணியாச்சு.
அடுத்தது இது ரெண்டையும் குரூப் பண்ணியாச்சு. ஓகே, குரூப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதை எழுதுவோம். இது ரெண்டுலயும் காமனா இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஏ, ஆமாங்களா? அப்போ ஏ அப்படியே வரும். இந்த ரெண்டு ரோலையும் பாத்தீங்க அப்படி இந்த ரெண்டு காலத்திலயும் பாத்தீங்கன்னா எது காமனா இருக்கு? இந்த ஃபர்ஸ்ட் ஒன் தான் காமனா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் யாரை குறிக்குது? பி. சோ பி சி சொன்னோமா? இது பி பார், சாரி பி சி பார் வரும். அப்ப பி தான் காமனா இருக்கு. இங்க சி சி பார் இருக்கு, அதை ஒமிட் பண்ணிடலாம். அப்ப பி தான் காமனா இருக்கு. அப்ப பி. நீ இது எஸ்ஓபி ஃபார்ம் அப்படிங்கறனால ஏ டாட் பி தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த குரூப் பார்க்கலாம். இந்த குரூப் எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? இந்த இடத்துல இதுவும் வந்து இந்த ரோல காமனா இருக்கு. அப்போ ஏ பார் இது. சோ ஏ பார் அப்படியே வந்துருது. இந்த ரெண்டு காலத்துல எது காமனா இருக்கு? இது வந்து என்னது? பி பார் சியா. அப்போ இந்த சி தான் காமனா இருக்கு. சோ டாட் சி. சோ இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணி எழுதணும் அப்படின்னா அதுதான் இந்த பூலியன் கேமேப்போட சிம்பிளிஃபிகேஷன். ஏபி பிளஸ் ஏ பார் சி. ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். இது 3 வேரியபிள். சேம் அதே மாதிரியே 3 வேரியபிளுக்கு. அதுக்கு வந்து உங்களுக்கு இங்க வந்து நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். போட்டதும் உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா ஓகே. இல்ல அது நான் இல்லாட்டி இங்க பாக்குறதா பார்க்கலாம். அதான் சொல்லிருக்காங்க பாருங்க. இந்த ப்ளூ கலர் பாத்தீங்கன்னா நோ நீட் ஃபார் திஸ் குரூப். வி ஹேவ் ஆல்ரெடி கவர் தோஸ் ஒன்ஸ். இதுவே நீ இந்த ஒன் கவர் ஆகாம இருக்கு அப்படின்னா ஓவர்லாப் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. பட் இது ஆல்ரெடி ஒரு குரூப்ல இருக்கு, இதுவும் ஆல்ரெடி ஒரு குரூப்ல இருக்கு. இது வந்து அன்னெசரி குரூப். சோ அதனால நம்ம அதை வந்து ஒமிட் பண்ணிட்டோம். சோ ரெட் குரூப் வந்து ஏ பார் சி. ஓகேங்களா? கிரீன் குரூப் பாத்தீங்கன்னா ஏபி. சோ ரெண்டையும் ஃபைனல் எக்ஸ்பிரஷன் நம்ம எழுதுறப்ப ஏ பார் சி பிளஸ் ஏபி. இதை இப்படியும் எழுதலாம், அல்லது நம்ம எழுதின மாதிரி ஏபி பிளஸ் ஏ பார் சி. உங்களுக்கு டிபெண்ட் ஆன் த ஆப்ஷனை பொறுத்து தான் நீங்க அந்த இதை ஆன்சரை சூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லார்ஜ் பாசிபிள் வேல்யூஸை மட்டும் தான் குரூப் பண்ணணும். ஏன்னா நீங்க ஆப்ஷனல்ல அதுவும் கொடுத்துருப்பாங்க. எப்போ அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிஜிடிஆர்பி நடந்துச்சு இல்லைங்களா? 2019 ஐ திங்க் நினைக்கிறேன். அந்த டிஆர்பில உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி சின்ன குரூப் பண்ணதுக்கான ஃபார்முலா அந்த ஆப்ஷனும் கொடுத்துருந்தாங்க. பிளஸ் உங்களுக்கு ஓவரால் குரூப் பண்ண ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்பயுமே ஓவரால் தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால நீங்க ஓவராலா லார்ஜ் பாசிபிள் குரூப்ஸை மட்டும் தான் ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கணும். நெக்ஸ்ட் தான் ஸ்மாலர் பாசிபிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இவ்வளவு நேரம் நமக்கு நம்பர்ஸ் கொடுத்தாங்க, ஈஸியா நம்ம போட்டுட்டோம். இது எப்படி நம்ம போடுறது? இப்படி நம்ம கொடுத்துருக்காங்களே, இது எப்படி வச்சுட்டு இதை வச்சு எப்படி கேமேப் டிராப் பண்றது அப்படின்னா ரொம்ப ஈஸி. இதுல மொத்தம் எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிங்க. ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு. ஓகே, அவ்வளவுதான் இருக்கு. ஓ, அப்போ இது 3 வேரியபிள்ஸ். த்ரீ வேரியபிள்ஸ் கேமேப். ஓகேங்களா? இப்ப 3னா எத்தனை உங்களுக்கு வரும்? 2. அது அப்புறம் பாத்துக்கலாம். இது 3 வேரியபிள் கேமேப்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்பர் ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டாடணும். அப்பதான் வந்து நம்ம வந்து கிரிட்ல அப்ளை பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? சேல்ஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? 0ன்னா என்ன சொல்லியிருக்கேன்? பார்ல வரும், நெகேஷன். ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஏ வேரியபிள் எடுத்துட்டேன்னா 0னா ஏ பார் வரும், 1னா ஏ வரும். சோ இங்க கொடுத்துருக்கிறதுக்கு வந்து அது 0வா 1னான்னு நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. ஏ பார் அப்படிங்கிறப்போ 0, பி பார்ங்கிறதும் 0 வரும், சி அப்படிங்கிறப்போ அது 1. ஓகேங்களா? பிளஸ் இங்க என்ன இருக்கு? ஏ, அப்போ 1. பி பார் இருக்கு, அப்ப அது 0. சி வந்து அப்படியே தான் இருக்கு, 1. பிளஸ் இங்க ஏ பார் இருக்கு, என்ன இருக்கு? அப்ப 0, பிங்கிறது 1, சி பார்னால 0. ஓகேங்களா? ஒன்னும் இல்ல, பார் வந்து அந்த இடத்துல 0 போட்டுருங்க. இல்ல பார் இல்லாம இருக்கு அப்படின்னா 1 போட்டுருங்க. இங்க ஏ இருக்கு 1, பி பார் சோ 0, சி பார் 0, பிளஸ் இங்க எல்லாமே பார்ல சோ 1 1 1. இப்ப கொண்டாந்துருச்சு. இது எப்படிப்பா இதுக்கு மேல எப்படி சிம்பிளை பண்றது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதனோட பைனரிய டெசிமலா கன்வெர்ட் பண்ணுங்க. 001னா நீங்க 4-to-1 மாடல் இருக்கு இல்லைங்களா? நம்ம கன்வர்ஷன்ல பார்த்தோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இத வந்து 4-to-1 அப்படி பாத்தீங்கன்னா இது எத்தனாவது? 1. கரெக்ட். சோ இது 1. சரிங்களா? அப்போ இங்க 4-to-1 மாடல் பாத்தீங்கன்னா இது 6. இது என்ன வருது? 2. இந்த 3. இந்த 3 என்ன வருது? 4. இது 111 வரப்போ 7. இது இப்படி எழுதலாம், இப்படியும் எழுதலாம். கமா போட்டு இந்த வேல்யூஸை கண்டுபிடிச்சு இப்படியும் எழுதலாம். அப்படி இல்லைன்னா M1, M1
M6, M2, M4, M7 இந்த மாதிரியும் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபைனலா கேமேப் ஃபார்மேட் வந்துருச்சுங்களா? ஃபைனலா கேமேப் ஃபார்மேட் வந்துருச்சா? இதை வச்சு நம்ம டிரா பண்ணிடலாமா? பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம். ஓகே, நம்ம இது டைரக்டா இங்க நான் போட்டு வச்சிருக்கேன் பாக்ஸ். நமக்கு என்னென்ன வருது? M1, M6 இதுல என்ன கண்டுபிடிச்சோம்? M1, M6 நெக்ஸ்ட் M2, M4 M2, M4 and then M7 நினைக்கிறேன். Yeah, M7 M7 ஓகேங்களா? இப்போ ஒவ்வொன்றிலையும் நம்ம போட்டுடலாமா? M1 அப்படிங்கிறப்போ M1ல என்ன இருக்கு? 1 இங்க, அடுத்து 6 இந்த இடத்துல, அடுத்து 2 இங்க, அடுத்தது 4 இந்த இடத்துல 1, அடுத்தது 7. ஓகேங்களா? இப்போ கொடுத்துருக்க நம்பர்ஸ்க்கு போட்டாச்சு. இதை குரூப் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இதுல லார்ஜஸ்ட் பாசிபிள் வேல்யூஸ் இருக்கான்னு பாக்குறோம். அது பண்ண முடியாது. ஓகே, தென் நம்ம நியர்பை இருக்கிறத ஃபர்ஸ்ட் குரூப் பண்ணுவோம். இது ரெண்டையும் குரூப் பண்ணலாங்களா? யா, அப்போ இது ரெண்டையும் குரூப் பண்ணலாம். பிகாஸ் இங்க ஓவர்லேப் ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா இது ஒரு 1 தனியா இருக்கு, அதனால. அடுத்தது இத பாத்தீங்கன்னா இத வந்து ரெண்டையுமே தனித்தனியா தான் குரூப் பண்ண முடியும். பிகாஸ் இது டயகனலா இருக்கு, டயகனலா பண்ண முடியாது. ஆனா இந்த ஒண்ணு நம்ம வேற விதமா பண்ணிக்கலாம். ஓ சாரி சாரி சாரி, என்னென்ன வேல்யூஸ் இருக்கு? M1, M6, M2 010 2 and then M4 and then M7. ஓகேங்களா? சம்மேஷன் 1 2 and then 6 4 7. ஓகே, ஃபர்ஸ்ட் குரூப் எதை பண்றோம்? இது ரெண்டையும் குரூப் பண்றோம். நெக்ஸ்ட் இத ரெண்டையும் குரூப் பண்றோம். தேர்டு தான் ரொம்ப முக்கியம். இந்த தேர்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எதனோடையுமே, அதாவது பேப்பர் இப்படி மடக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 1 இருந்துச்சுன்னா பண்ணிருக்கலாம். ஓகேங்களா? ஆனா இது பண்ண முடியாது. ஸோ இதை தனியா தான் குரூப் பண்ணணும். பட் இந்த ஃபோர்த் ஒன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா பாருங்க, ஒரு பேப்பர் இந்த சைடு இந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா? இந்த கார்னரும் இந்த கார்னரும் அப்படியே ரவுண்ட் ஷேப் பண்ணீங்கன்னா இந்த பகுதியும் இந்த பகுதியும் உங்களுக்கு கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? இந்த ஒன்னோட இந்த ஒன். புரியுதுங்களா? இது எப்படி சொல்றதுன்னா, இப்படி இருக்குன்னா இந்த இடத்துல இருக்க பகுதியும் இதுவும் வந்து ரவுண்ட் பண்றப்போ இந்த பார்ட் அப்படியே இந்த பக்கம் வந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை ரெண்டையும் குரூப் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? அதுதான் இது. இப்ப எழுதலாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்டுக்கு எழுதிடுவோம். சரி, ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்டுக்கு எழுதிடுவோம். இந்த பார்ட்டுக்கு எப்படி வருது? ரவுண்ட் பண்றோமா? ரவுண்ட் பண்ணா அப்போ இந்த காலமும் இந்த காலமும் எடுத்துக்கணும். பட் ரோ வந்து ஒண்ணுதான். கரெக்டுங்களா? இந்த ரோ வந்து என்னது? ஏ. அப்ப ஏ தான். ஒன்னுங்க இருக்கு, அப்ப ஏ. அப்ப ஏ அப்படியே வந்துரும். அண்ட் தென் இந்த ரெண்டு காலத்துல எது காமனா இருக்கு? இது பி பார் சி பார், இது வந்து பி சி பார். இப்ப சி பார் தான் காமனா இருக்கு, இப்ப சி பார். அப்ப இதனோட இது வந்து என்னன்னா ஏ சி பார். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ப்ளூ கலர் இதுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதனோட ரோ பாத்தீங்கன்னா ஏ தான். ஒரே ஒரே ரோல இருக்கு. ஸோ அதனால ஏ அப்படியே வரும். இந்த ரெண்டு காலத்திலையும் இதுலயும் இதுலயும் எது காமனா இருக்கு அப்படின்னா இது பிசி. அப்போ பி தான் காமனா இருக்கு. ஸோ பி. நெக்ஸ்ட் இந்த ரோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல இந்த ரோஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. இங்க ஏ பார் இருக்கு, இங்க ஏ இருக்கு. ஸோ அதனால இது வந்து கேன்சல் ஆயிரும். இது வந்து காமன் காலம்னால நம்ம அப்படியே வரும். இப்போ பி சி பார். ஓகே, இதுக்கு என்னங்க பண்றது? 1 தான் இருக்கு. இந்த 1 என்ன பண்றது அப்படின்னா இதுல இந்த காலத்தோட பொசிஷன் என்ன வரும்? ஏ பார். கரெக்ட். இங்க வந்து என்ன வரும்? பி பார் சி. அதை அப்படியே எழுத வேண்டியதான்.
பி பார் சி. அவ்வளவுதான். இந்த காலத்தோட வேல்யூ என்னவோ அதுதான் வந்து இதனோட எக்ஸ்பிரஷன். ஏ பார் பி பார் சி. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணி எழுதணும் அப்படின்னா நமக்கு ஃபார்மேஷன் கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் என்ன, ஏபி பிளஸ் ஏசி பார் பிளஸ் பிசி பார் பிளஸ் ஏ பார் பி பார் சி. இதுதான் இதனோட ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த மாதிரி வேரியபிள்ஸாக கொடுத்துட்டா என்ன பண்ணணும், அதை வந்து பைனரியாக நம்ம ஃபர்ஸ்ட் அதனோட 0 1 அந்த மாதிரி ஃபார்மேட் அப்ளை பண்ணிட்டு அதை வந்து டெசிமலாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா நம்பர்ஸ் கிடைக்கும். அந்த நம்பரை நம்ம 2 விதமாக எழுதலாம். 2 விதமாக எழுதுனோம்னா சம்மேஷன் போட்டு எழுதிக்கலாம். எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கேமேப்ல எப்படி டயக்ராம் போடுமோ அதே மாதிரி டயக்ராம் போட்டு குரூப் பண்ணணும். அவ்வளோதான். இதான் 3 வேரியபிள்ஸ். ஓகே, உங்களுக்கு இன்னைக்கு இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 வேரியபிள்ஸ் 3 வேரியபிள்ஸ் நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தான் ஈஸியா 4 வேரியபிள்ஸ். ஏன்னா இதோட இன்னும் கொஞ்சம் அது காலம்ஸ் அதிகமா வரும். இதுல எப்படி இன்டர்சேஞ்ச் நடந்தது, இங்க M3 இந்த பக்கம் வரும், M2 அந்த பக்கம் வருமோ அதே மாதிரி அதுலயும் இருக்கு. ஸோ அதனால இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல 4 வேரியபிளும் 5 வேரியபிளும் பார்க்கலாம். தேங்க்யூ.